அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசிக்கான ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போது பார்க்கலாம். மீன ராசிக்கு ராசிநாதன் கேந்திர பலத்தோடு நாளில் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தாலும் அவருடன் புதன் சேர்வதுங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஆட்சியான புதன் இல்லையா, இந்த இடத்துல சூரியனோட சேர்றது சின்ன பங்கம். ஏன்னா 6ஆம் அதிபதியோடு சேர்கிறார். அப்போ சின்ன பங்கா. உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை வேணும். ராசியில் சனி இருக்கிறார். அப்போ காலையில் டயத்துக்கு எந்திரிக்க முடியாது, தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லி தூங்குற மாதிரி இருக்கும். அப்போ வெள்ளனை எந்திரிக்கிறதுக்கு பழகணும். 5 மணி 6 மணிக்குள்ளே எந்திரிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டாலே போதுமானது. படிப்படியாக அவை செயல்பாட்டுக்கு வரும். எதுவுமே முதல்ல முயற்சி பண்ணோம்னா தான் முடியும். அப்படிங்கிறதுனால முயற்சி ஸ்தானமும் உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு பின் வலுக்க போகிறது. அதனால முயற்சிகள் நல்லாவே இருக்கும். இப்போவே நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 15 நாளில் எப்படியும் 5 மணிக்கு எந்திரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வந்துடும். அதனால் சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடத்தை பிடிக்க போகிறார். தற்பொழுது 2ல் இருக்கார். பணம் சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அதனால் கவலையே பட வேண்டாம். பணத்தை பற்றி கவலை இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள். உங்களது 2ஆம் அதிபதி 6ல் இருக்கார். கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணம் சார்ந்த விஷயங்களில் சிக்கல்கள் 15 நாளைக்கு பிறகு தான் ஏற்படும். ஏன்னா அந்த சுக்கிரன் பயிற்சி ஆனதுக்கப்புறம் தான் செவ்வாய் தனித்து விடப்பட்டது போல் தோன்றும். அதுக்கப்புறம் கடன் கேட்கின்ற அளவுக்கு கடன் கிடைக்கும். கடன் நம்ம யார்கிட்ட கேட்டாலும் அந்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடன் வாங்கி தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அரசு வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு அரசு வேலை எளிதில் கிடைக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா 6ல் செவ்வாய் இருக்கிறார் இல்லையா, 2ஆம் அதிபதியும் 6ல் இருக்கார். 10ஆம் இடத்தை குரு, சூரியன், புதன் போன்ற நன்மையான கிரகங்கள் பார்க்கறதுனால கண்டிப்பாக அரசு வேலை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால மீனராசிக்காரவங்களுக்கு ஓரளவிற்கு நல்லா இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 2ல் சுக்கிரன் இருக்கிறது வேலையை உறுதி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு, வேலை இல்லைன்னு இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். தாயாரின் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை வேணும். 4ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது அவ்வளவாக சரியான அமைப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால எதையாவது ஒன்று செய்யத்தான் செய்யும். உடல் ரீதியாக குழப்பங்களையும் ஏதாவது ஒரு மனக்குழப்பங்களையும் ஒரு சங்கடங்களையும் ஏற்படுத்தத்தான் செய்யும். எதையாவது பேசிட்டாங்கிற மன வருத்தங்களும் ஏற்படக்கூடிய மாதமாக மீனராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதே போல் 7ஆம் அதிபதி வலுத்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால மனைவியை பிரிஞ்சவங்க மனைவியுடன் சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால கவலையே பட வேணாம். உங்களுக்கு ராசிநாதனும் 7ஆம் அதிபதியும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு நன்மை தரக்கூடிய மாதமாக மீனராசிக்காரவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி எளிதில் பெண் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி ராசி அதிபதியோடு சேருகிறார். அப்படிங்கிறதுனால எளிதில் பெண் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிருக்கு. பெண் பார்க்கக்கூடியவங்க இந்த மாதத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஆணி மாதத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமணம் வைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டவங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், தோட்டந்துறவுகள் வாங்கணும்னு நினச்சிக்கிறவங்களும் தோட்டந்துறவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், கால்நடை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கால்நடைகள் வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளுக்கான அடித்தளம் அமைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால சுய தொழில் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சிறந்த மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் பார்ட்னர் சேர்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனி உங்களுக்கு ஜென்மச்சனியாக போகிறார். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு முடிவும் தனித்து எடுப்பது சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எதையும் அவசரப்பட்டு பார்ட்னர்ஷிப்பு இது மாதிரி போயிட வேண்டாம். நீங்களாக தனித்து எதை வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள். அதே மாதிரி 4ஆம் இடம் ஒருத்தருக்கு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா வாங்கலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய, பெரிய வாகனமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நல்ல ஒரு அமைப்புகளோடு புதிய டெக்னாலஜி கூடுன அமைப்புகளில் உள்ள வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாகனம் சார்ந்த செலவுகளும் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கு. எலக்ட்ரிக்கல் சார்ந்த வீட்டில் வயரிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் எலக்ட்ரிக்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எலக்ட்ரிக்கல் போன்ற துறைகளில் இருக்கவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய, வேலை வாய்ப்புகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால்
எந்த விதமான கவலையும் இல்லை. வேலை வாய்ப்பு இருந்தாலே எல்லாமே போதுமே. எல்லாருக்குமே இந்த மாதத்துல நல்லா இருக்கக்கூடிய 12 ராசிகளும் இந்த மாதத்துல எந்த விதமான பங்கமும் இன்றி நல்லா இருக்கக்கூடிய நல்லதொரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு.